கேஎல் ராகுலை நம்ம சிஎஸ்கே டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு. 2026 ஐபிஎல்லில் நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இதை வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கான காரணம் என்ன, நம்ம கேஎல் ராகுலை சிஎஸ்கே எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க, எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், அப்போ நம்ம சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ண போகிறாங்களா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான அப்டேட். ருத்ராஜ் இப்போ ஒரு புதிய மேட்ச் வந்து ஆட போகிறாரு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. எந்த டீமுக்காக ஆட போகிறாரு, மேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இப்போதைக்கு ருத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெவால் பிரேவிஸை பார்த்துக்கலாம். 2025 ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி ஒரு மிகப்பெரிய அவார்டை வந்து வாங்கியிருக்காரு. 2025க்கான டொமஸ்டிக்கில் நடக்கக்கூடிய சிறந்த பிளேயருக்கான அவார்டை நம்ம டெவால் பிரேவிஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஒரு நல்ல கம்பக்கை வந்து கொடுத்ததுனால இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம டெவால் பிரேவிஸ் ஒரு மாஸ் கம்பக்கை வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபார்மில் இருந்துட்டுருக்காரு. இது வந்து நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து பார்க்கப்படுது. நம்ம தலத்துணி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட எந்த தொடர்புமே வந்து இல்லை. இப்போதைக்கு ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்றதுக்காக தனியாளாக வந்து சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காரு அப்படின்னு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தரிசனத்துக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சென்னையில் இருந்தால் நிறைய பேர் அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்த்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. அடுத்து நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜை பார்த்துலாம். ருத்ராஜ் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எப்போ ஆட போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரீசெண்டாக ஒரு டீமுக்காக வந்து விளையாட போயிருந்தாரு. பர்சனல் காரணமாக அதுலேருந்து வெளியேறி இருந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டீமில் வந்து கலந்துக்கிட்டு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு நம்ம ருத்ராஜ். துலிப் டிராஃபியில் பார்த்தீங்கன்னா வெஸ்டோனே அந்த டீமுக்காக வந்து விளையாட போகிறாரு. கிட்டத்தட்ட எப்போதுமே எந்த டீமுக்காவது போனார் அப்படின்னா நம்ம ருத்ராஜ் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுவார். பட் இந்த தடவை அப்படி இல்லை, நம்ம சர்துல் தாக்கூர் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. நம்ம ருத்ராஜுக்கான ஆடலோன் வாய்ப்பு வந்து கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. ஆனால் ஓப்பனிங் வந்து பண்ணுவார். ஸோ ஒரு மிகப்பெரிய ப்ளஸுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல கம்பக்கை வந்து கொடுப்பாரு. கொடுத்தா மட்டும்தான் இந்திய அணியில் வந்து அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு ருத்ராஜ் அதுக்கான பயிற்சியை வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நம்ம ருத்துவை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அடுத்து நம்ம கேஎல் ராகுலை பார்த்தோம்னா 2026 ஐபிஎல்லில் சிஎஸ்கே டீமுக்காக ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக ஆட போகிறாரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் ராகுலை வந்து ட்ரேட் பண்ண போகிறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இதை பற்றின எந்த ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டுமே வந்து கிடைக்கல. ஆக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலுக்காக நம்ம சிஎஸ்கே 14 கோடி ரூபா வரைக்கும் வந்து போயிருந்தாங்க. ஸோ ஒரு குறைவான ப்ரைஸில் அவர் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சுவை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அந்த ட்ரேடில் ஒரு மிகப்பெரிய சிக்கல், நம்ம ருத்ராஜை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்கு கேட்டிருந்தாங்க நம்ம ஆர்ஆர். ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் எந்த உடன்பாடுமே நம்ம சிஎஸ்கேக்கு வந்து இல்லை. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலோட ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம டெல்லி வந்து ரெடியாக இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சிஎஸ்கே இந்த ட்ரேடை பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆக்ஷன்லேயே அதிக தொகைக்கு வரைக்கும் வந்து போயிருந்தாங்க நம்ம கேஎலுக்காக. ஸோ இவரை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேவில் கீப்பிங்கும் வந்து பண்ண முடியும், அதிரடியாகவும் ஆட முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்ட ஒரு கேப்டனாகவும் வந்து செயல்பட முடியும். ஓப்பனிங் அது மட்டும் இல்லாமல் 1-on-1 ஃபினிஷிங் அப்படின்னு எங்கே வேணாலும் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதன் காரணமாக நம்ம சஞ்சுவை ஒருவேளை சிஎஸ்கே மிஸ் பண்ணலாம், இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரேடு நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கீப்பிங் அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் அப்படின்னு தரமான சம்பவத்தை பண்ண வைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம டெல்லிக்கு இவர் வந்து பர்ஃபார்மன்ஸை நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு. நம்ம டெல்லி டீம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சிஎஸ்கே இந்த ட்ரேடை வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சஞ்சு சாம்சன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஎல் ராகுல் இந்த ரெண்டு பேர்த்தில் யாரை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்? நம்ம ருத்ராஜ் புதிய மேட்ச் ஆட போகிறதா இருக்கட்டும். இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.